போ. வணக்கம் சார். வணக்கம். என்ன செல்வம், முன்னாடியே வந்துட்டியா? காலையிலே வந்துட்டேன் சார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. என்ன செல்வம், உன் பாட்டி வந்துட்டாங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க சார். என்ன செல்வம், வந்துருவாங்கன்னு சாதாரணமா சொல்ற? யார்கிட்ட டீல் பண்ண போறோம்னு தெரியும்ல? மினிஸ்டர் கிட்ட. இன்னும் பார்ட்டி வரலனா எப்படி? நான் வேற மினிஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி ப்ரோக்ராம் சொல்ல வேண்டாம்? சார் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் காலையில் வந்தோன்னு உள்ளே போய் விசாரிச்சிட்டேன் சார். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்ல நாளுங்கிறதுனால நிறைய பேர் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக காத்துட்டு இருக்காங்களா. அதனால நம்மளுக்கு வரத்துக்கு எப்படியும் 12 மணிக்கு மேலே ஆகிடும் சார். அதனால தான் என் பார்ட்டி என்ன 12 மணிக்கு வர சொன்னேன் சார். சரிப்பா, அப்போ மினிஸ்டர் 12:15 வர சொல்லிடலாமா? ஏன்னா மினிஸ்டர் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது. அப்புறம் அவர் என்ன விரட்டிடுவாரு. இல்லை சார், 12:15 வர சொல்லுங்கள், சரியா இருக்கும் சார். வணக்கண்ணே. ஆமாண்ணே, இப்போதானே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்திருக்கேன். இல்லைண்ணே, அதை சொல்றதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். நீங்கள் ஒரு 12:15 வந்தால் போதும்ண்ணே. ஆமாண்ணே. சரிண்ணே. ஓகேண்ணே. செல்வா, மினிஸ்டருக்கு ப்ரோக்ராம் சொல்லிட்டேன். சரியா 12:15 வந்துருவாரு. என்ன? என் பாட்டியே 12 மணிக்கு வந்துருவாங்க சார். என்ன செல்வா, ஏதோ பதட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிற? அது வேற ஒன்றும் இல்லை சார். இந்த மாதிரி தரகு வேலையெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி செஞ்சதில்லை. இதான் முதல் தடவை. அதான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடணுமேங்கிற ஒரு பதட்டம் தான், அவ்வளோதான். நீ ஒன்றும் பதட்டப்படாத. பழக பழக எல்லாம் சரியாயிடும். சரி சார். நல்ல வேலை சார். தங்கச்சியோட கல்யாணத்துக்காக 5 வருஷம் கான்ட்ராக்ட்ல வெளிநாடு போறதா இருந்தா கடவுள் மாதிரி நீங்க வந்து தடுத்துட்டீங்க. இது மட்டும் நல்லபடியா முடிஞ்சா இந்த தொழில கூட செல்வம் பெரிய ஆளா வந்துருவா சார். செல்வத்தோட உழைப்புக்கும் நேர்மைக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத செல்வம். உன் தங்கச்சி கல்யாணம் ஜாம்னு நடக்கும். சொல்றா மச்சான். நான் ரெடி ஆயிட்டேன். கடைக்கு போறதா போய் சொல்லிட்டு வரேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்து செக் பண்ணிடலாம்ல? டேய், இன்னைக்கு முடியாதுடா, நாளைக்கு வேணா போலாம். ஏன்டா இன்னைக்கு என்னாச்சு? டேய், நான் ஊர்ல இருக்கேன்டா. இன்னைக்கு நைட்டு கிளம்பிதான் நாளைக்கு சென்னைக்கு வரேன். ஏன் திடீர்னு ஊருக்கு போன? டேய், நேத்து நைட் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சுடா. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஐயோ, இப்ப அப்பாவுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லடா, இப்ப நல்லா தான் இருக்காரு. நான் நைட்டு கிளம்பி காலைல வந்துடுறேன். நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போலாம், ஓகேவா? சரி, ஓகேடா. என்ன பண்றது? பைடா. பைடா. வாசு, என்ன? ரெடியா? போலாமா? எங்க? ராணி கல்யாணத்துக்கு தான். அப்பா, ரெடி ஆயிட்டீங்களாப்பா? நான் ரெடி ஆயிட்டேம்மா. அம்மா, என்ன நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க? போய் ரெடி ஆயிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து போயிடலாம். ஏமா, நானும் மாப்பிள்ளையும் ஒன்னா கிளம்பி போலாமேன்னு நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். நீ எதுக்கு அவங்க அம்மா ரெடி ஆயிட்டு வான்னு கூப்பிடுற? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? எல்லாரும் ஒன்னா போனதானே கௌரவமா இருக்கும். ஒன்னா போனா கௌரவமா இருக்குமா? ஆமா, நீ எங்க போறத பத்தி பேசிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்னப்பா நீங்க எங்க போறதுக்காக ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ரிஜிஸ்ட்ரேஷன்மா. நான் போறப்போ மாப்பிள்ளை வந்தாருன்னா அப்படியே கடையில இறக்கி விட்டு நான் போலாம் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னமோ குடும்பத்தோட போனா கௌரவமா இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு ஒன்னும் புரியலமா. என்னப்பா, நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? நாளைக்கு வாசு தங்கச்சி ராணிக்கு கல்யாணம் இல்லையா? நாம இன்னைக்கே குடும்பத்தோட மண்டபத்துக்கு போக வேண்டாமா? அதான் கூப்பிட்டு இருக்கேன். என்னடி உன் பொண்ணு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா? யாரு அந்த ராணி? வாசல்ல பத்திரிக்கை விசிறி அடிச்சிட்டு போன அந்த வீட்டு கல்யாணத்துக்கு நாம குடும்பத்தோட போகணுமா? ரேவதி, உங்க அப்பா எப்படி கோவப்படுறாரு பாரு. இதுக்குதான் அந்த கல்யாணத்துக்கு போக வேண்டாம் நான் சொன்னேன். அப்பா, இது என் புருஷனோட தங்கச்சி கல்யாணம். உங்க சம்பந்தி வீட்டு கல்யாணம். நம்ம போய் தான் ஆகணும். நீங்க தேவையில்லாம கோவப்படாதீங்க. இத பார், எப்ப அந்த பொம்பளை இந்த வீட்டு வாசல்ல வந்து நின்னு என்ன அவமானப்படுத்திட்டு போனாலும் அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த கல்யாணத்துல நான் போக கூடாதுன்னு. நான் மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் யாரும் போக கூடாது. என்ன மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? ஐயே,
அந்த மாதிரிலாம் மனசுல எனக்கு ஆசையே கிடையாது மாமா. உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் அவமானம் தானே. அதனால நான் அப்பவே கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பாத்தியா, கூட பிறந்த ஒரே அண்ணன் தன்னோட தங்கச்சியோட கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாரு. உனக்கு என்ன கல்யாணம் வேண்டி கிடக்கு? வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு டிவியை பாரு. மாப்ள மாமா நீங்க வாங்க போலாம். போலாம் மாமா. அப்பா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க. ஆனா நான் இந்த கல்யாணத்துக்கு போயே தீருவேன். ரேவதி, மாமா எவ்வளவு தூரம் உங்ககிட்ட சொல்றாரு. கூட பிறந்த நானே போக வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டேன். அப்புறம் உனக்கு என்ன போக வேண்டியிருக்கு? கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னா போக கூடாதுதான். என்னமோ உங்க 2 பேர் மேலயும் தப்பே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அத்தை பத்திரிக்கை வைக்கும் போது அவமானப்படுத்தினது என்னமோ வாஸ்தவம் தான். அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க? அதே அத்தை ஆரம்பத்துல அப்பா மேல எவ்வளவு மரியாதையா இருந்தாங்க. இவரு கல்யாணத்தை அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அதை பண்றேன், இதை பண்றேன்னு வாக்கு கொடுத்துட்டு நகைன்னு வரும்போது ஓம் பொண்ணுக்கு நான் ஏன் நகை போடணும்னு கைய விரிச்சிட்டாரு. இவர்தான் இப்படின்னா நீ கூட பிறந்த தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிற அக்கறை கொஞ்சம் கூட இல்லாம வீட்டு பத்திரத்தை அடமான வைக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்ட. அப்புறம் எப்படி உங்க 2 பேர் மேலயே உங்களுக்கு மரியாதை இருக்கும்? நீங்க 2 பேரும் தான் அத்தை உங்களை மதிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கும் அம்மாக்கும் அப்படி ஒரு எண்ணமே இல்ல. எங்க 2 பேருக்கும் அந்த குடும்பத்து மேல எந்த கோபமும் கிடையாது. எங்களுக்கு அவங்க உறவு வேணும். நீங்க 2 பேரும் வரலனாலும் பரவாயில்ல. நானும் அம்மாவும் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு தான் வருவோம். அம்மா போய் ரெடியாக, 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். இப்ப இவ என் பொண்ணு கிடையாது, இன்னொருத்தன் பொண்டாட்டி. இவளை என்னால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா நீ என் பொண்டாட்டி. என் வார்த்தையை மீறி கல்யாணத்துக்கு போன அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. மாப்பிள, என் பொண்டாட்டி என் வார்த்தையை மீற மாட்டா. அப்படி அவளை என் கட்டுப்பாட்டுல வச்சிருக்க. ஏன்னா நான் ஆம்பளை. நீங்க ஆம்பளை தானே? சொல்லுங்க, உங்களதான் கேக்குறேன். நீங்க ஆம்பளை தானே? என்ன மாமா திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? நான் தான் நீங்க செக்கப் போய் ரிசல்ட் உங்ககிட்ட காட்டினேனே. நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க ஆம்பளை, நான் உங்க பொண்டாட்டியை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கங்க. அதான் நமக்கு கௌரவம். புரியுதா? புரியுது. பாத்தியா மாமா என்ன சொல்றாருன்னு? அத்தை மாமா பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்க. அதே மாதிரி நீ என் வார்த்தை கட்டுப்பட்டு தானே நடக்கணும். என்ன எங்க அப்பா ஆம்பளையான்னு கேட்டதும் ரோஷம் வந்துருச்சா? வெட்டி ரோஷம் வந்து பிரயோஜனம் இல்ல வாசு. முகத்துல மீசைய வச்சுக்கிட்டு பொண்டாட்டிய அதட்டி மிரட்டுறதுதான் ஆம்பளத்தனம் நினைக்காத. குடுத்த வாக்க காப்பாத்தணும். பொறுப்புள்ள அண்ணனா முன்ன நின்னு தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணும். அவன்தான் ஆம்பளை. என்ன பேசுற நீ? கூட பிறந்த தங்கச்சியோட கல்யாணமா இருந்தாலும் என் மான மரியாதை கிடக்கூடாதுங்கிறதுக்காக மாப்பிள்ளை என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கல்யாணத்துக்கு போக கூடாதுங்கிறாரு. ஆனா நீ நான் பெத்த பொண்ணு, என் மான மரியாதை கெடுக்கிறனே கங்கணம் கட்டிட்டு அலையற. வாசு உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாருன்னா அதுல சுயநலம் இருக்கு. வாசுவால சொந்த கால நின்னு ஒருவேளை சோறு கூட எனக்கு போட முடியாது. அது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் கூட்டு சதி பண்ணி தானே செல்வ மாமா கிட்ட இருந்து ஷெட்டையும் வீட்டையும் எழுதி வாங்குனீங்க. அந்த வகையில நீங்க 2 பேரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க தான். அதனால உங்க 2 பேருக்கும் ஒத்து போகலாம். ஆனா நான் அப்படி கிடையாது. எனக்கு நீதி நியாயம் முக்கியம். நல்லவங்க பின்னாடிதான் நான் எப்பவும் நிப்பேன். செல்வம் மாமா ரொம்ப நல்லவரு. அவர் கௌரவம் பாதிக்கப்படக்கூடாது. அதனால நான் இந்த கல்யாணத்துக்கு போயே தீருவேன். ரேவதி, நில்ல. இதுக்கப்புறமும் நீ இந்த கல்யாணத்துக்கு போனேன்னு வச்சுக்க, அப்புறம் விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும். எதை பத்தியும் எனக்கு கவலை இல்ல. எதையும் சந்திக்க நான் தயார். அம்மாடி, இந்த பூவை கட்டுங்க.
பாக்கியம் பாக்கியம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. நம்ம தான் முன்னாடி நின்று வரவேற்கணும். வா ஒரு வா நிமிஷம் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. கட்டிட்டே அவளை சீக்கிரமா ரெடி நீ பண்ணி. வாடி. ஹேய் ஆகாஷ் வந்துட்டாண்டி. சும்மா இருடி. வாங்க மாமா. மாப்பிள்ளை வாங்க வாங்க. வாங்க வாங்க. வணக்கம் மாமா. வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. உள்ள போலாமா? இல்ல மாப்பிள்ளைய அந்த இங்க இருக்கிற பிள்ளையார்கிட்ட சாமி கும்பிட வச்சுட்டு உள்ள கூட்டு போலாமே. தாராளமா போலாம். வாங்க வாங்க வாங்கம்மா. வாங்க போலாம். என்னங்க இதெல்லாம்? நீங்க எப்ப மண்டபத்துக்கு வந்தீங்க? நீங்க ஃபோன் பண்ணி சொன்னனே எல்லாரும் வந்துட்டோமே. வந்தா மட்டும் போதுமா? இனி எந்த வேலையும் செய்யாம இருக்கு? இப்பதான் சேர்ல எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. வெளியில வாழை மரத்தை இப்பதான் கட்டிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்த நீங்க இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா? இல்லம்மா, நாங்க வரும்போது இருந்து எல்லாரும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. என்னங்க நீங்க பதில் சொல்லிட்டே இருக்கீங்க? எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வரும்போது எல்லாமே கரெக்டா இருக்கணும். சீக்கிரம் மண்டபத்தாளுங்கிட்ட சொல்லி வேலையை வாங்குங்க. அக்கா என்ன இது? ஏதோ வேலைக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்ற? அவர் என் மாமனார், புரிஞ்சதா? டேய், உன் மாமனார் நான் அப்படி என்னடா சொல்லிட்டேன்? முன்னாடி வந்த நீங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சிருக்க கூடாதான்னு கேட்டேன். அது தப்பாடா? நாம முன்னாடி வந்திருந்தா இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டோமா? அதான் வேலை பார்த்து தானே. மாப்பிள்ள எதுக்கு இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க உள்ள போங்க. போங்க வாங்க சம்பந்தி. பரவாயில்ல மாப்பிள்ள. டேய் 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 அலையாதரா. தாலி கட்டினதுக்கு அப்புறம் ராணி உன் கூட தான் இருக்க போறா. இது மணமகள் அறை. உன் ரூம் அந்த பக்கம் இருக்கு. தெரியாம டேய் சமாளிக்காதரா. போடா சீக்கிரம் கட்டுங்கப்பா. பூங்காவனம். என்னமாமா? ஒரே தலைவலியா இருக்கு. கொஞ்சம் காப்பி கிடைக்குமாப்பா? இந்த 2 நிமிஷத்துல கொடுக்க சொல்றேன். வந்தவங்களுக்கு காப்பி கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க உனக்கு? ஏங்க யாருங்க இங்க சமையல் மேஸ்திரி? நான் தான். என்ன விஷயம்? என்னங்க நீங்க வந்தவங்களை என்ன கவனிக்கிறீங்க? முதல்ல தண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் காப்பி கொடுக்கணும். அதை விட்டுட்டு எல்லாரும் சமையல் கட்டில உட்காந்துருந்தா எப்படி? இன்னும் அரை மணி நேரத்துல சாப்பாடு போட்டுருவோம். சாப்பிட வேண்டியதானே? அதுக்குள்ள என்ன காப்பி வேண்டி கிடக்கு? ஏங்க எங்க மாமா தலைவலிக்குதுன்னு காப்பி கேட்கிறாரு. கொஞ்சம் காப்பி போட்டு கொடுங்க. ஏதாவது ஒண்ணுதாங்க செய்ய முடியும். மத்தியானத்துக்கு காப்பி எல்லாம் கிடையாது, சாப்பாடு மட்டும்தான். சாயங்காலத்துக்கு தான் காப்பி. அப்படிதான் அவங்க பேசியிருக்காங்க. அப்படிதான் நாங்க பண்ணுவோம். அட என்னங்க நீங்க எதிர்வாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் யாரு தெரியுமா? பொண்ணோட அப்பா. நீங்க யாரா வேணா இருங்க. என்கிட்ட கான்ட்ராக்ட் பேசுனது மாப்பிள்ளையோட அப்பா. அப்ப என்ன பேசணுமோ அப்படிதான் நாங்க செய்வோம். வேற ஏதாவது பேசணும்னா அவர்கிட்ட போய் பேசுங்க. என்ன லா பேசிட்டு இருக்கிறியா? வந்தவங்களுக்கு ஒரு காப்பி கட்டா கொடுக்க மாட்டேங்கிற? அப்படி என்ன பெரிய சமையல் கான்ட்ராக்டர்? ஹலோ, ஓவரா பேசாதீங்க. உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து தான் நானும் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களை விட பெரிய பெரிய இடத்துல வேலை பார்த்துட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். சும்மா எகராதீங்க. இந்த பாருங்க, என்ன இங்க பிரச்சனை? அது ஒண்ணும் இல்லம்மா. என் சொந்தக்காரங்க காப்பி கேட்டாங்க, அதான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். மேடம், உங்க அப்பா என்கிட்ட கான்ட்ராக்ட் பேசும்போது மதியத்துக்கு காப்பி கொடுக்கணும்னு பேசல. இப்போ இவர் வந்து காப்பி கேட்கிறாரு. கொடுத்தே ஆகணும்னு அதிகாரம் வேற பண்றாரு. நான் பேசிக்கிறேன். எதுக்கு இங்க வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? சமையல் கான்ட்ராக்ட் முழுசும் எங்க கண்ட்ரோல்ல தான் நடந்துட்டு இருக்கு. இல்லம்மா, சொந்தக்காரங்க தலைவலிக்குதுன்னு காப்பி கேட்டாரு, அதான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். பெரிய சொந்தக்காரங்க இன்னும் அரை மணி நேரத்துல இலை போட்டுருவாங்க. சாப்பிட்டுட்டு போக வேண்டியது தானே? அதுக்குள்ள காஃபி கேக்குதா? நாங்க என்ன மெனு கொடுத்துருக்கோமோ அதுதான் அவங்க கொடுப்பாங்க. நீங்க மெனுல இல்லாத விஷயத்த கேட்டா அது எப்படி அவங்க கொடுப்பாங்க? அப்புறம் அதுக்கு தனியா பில் போடுவாங்க. அதே யாரு கொடுக்கறது? ஏற்கனவே சாப்பாட்டுக்காக 1.5 லட்சம் ரூபாய் நாங்க தான் கொடுத்துருக்கோம். நியாயமா ஆகிற செலவுல பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க பாதி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பாதி தான் கொடுக்கணும். நீங்க 5 பைசா செலவு பண்ண நம்ம கல்யாணத்தை பண்றதும் இல்லாம அதிகாரம் வேற பண்றீங்களா? என்னம்மா நீங்க ஒரு காப்பி கேட்டதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா, இப்ப காஃபில தான் ஆரம்பிக்கும்.
அப்புறம் லட்டு சிறுசா போச்சு, பாயசத்துல முந்திரி இல்ல, இலை சின்னதா போச்சுன்னு வந்து நிக்கும். எங்களுக்கு தெரியாதா? ஆகிற செலவுல பாதி குடுக்கறதா இருந்தா நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம். ஓசியில கல்யாணம் பண்ற நீங்க இப்படி அதிகாரம்லாம் பண்ணக்கூடாது. ஆமா, இங்க வந்து இப்படி அதிகாரம் பண்றீங்களே, 50 பவுன் நகையை கொண்டு வந்தீங்களா? என் புள்ள செல்வம் கொண்டு வந்துருவாமா. போய் உங்க புள்ளைய நகையை சீக்கிரம் எடுத்துட்டு வர சொல்லி அதிகாரம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு சமையல் கட்டல உங்க அதிகாரத்தை காட்டாதீங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரிங்க மேடம். என்னம்மா, என் புருஷன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாரா? உங்க புருஷன் கிட்ட சொல்லி வைங்க. என்னவோ சரி பாதி செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ற மாதிரி சமையல்காரர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த வேலை எல்லாம் இங்க வேண்டாம். பொட்டி பாம்பா அடங்கி இருக்கணும், இல்லன்னா மரியாதை கெட்டுரும். வாங்க. நீ வாயா. ஏன் சரோஜா, நம்ம கல்யாணத்தை எங்கள் அப்பா தானே எல்லா செலவும் பண்ணி நடத்தி வச்சாரு. அப்போ உங்கள் சொந்தக்காரங்க பாதம் பாலுக்கு எடுத்து தயார் பண்ணல. இப்போ காப்பி கேட்ட ஒரு சின்ன விஷயத்துக்கு பெருசாக கோவப்படுறிய. போங்க, கீழே போய் சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு போய் பாருங்க. சரிம்மா.